Hi everyone, welcome to Spectator Reviews YouTube channel. So இந்த வீடியோவில் இந்தியா vs ஆஸ்திரேலியா பாக்ஸிங் லேட்டஸ்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ்திரேலியா 184 ரன் வித்தியாசத்தில் வெற்றி அண்ட் பாயிண்ட்ஸ் டேபிள் பொறுத்த வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா WTC ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகியிருக்காங்க அண்டு ஆஸ்திரேலியா 2வது இடம், இந்தியா 3வது இடம். ஸோ 2-1 அப்படின்னு ஆஸ்திரேலியா சீரீஸை லீட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த மேட்ச் இந்தியாவுக்கு மஸ்ட் வின் கேம். ஸோ அடுத்த மேட்ச் ஜெயித்தாங்க அப்படின்னா WTC ஃபைனல் வாய்ப்பில் இந்தியா நீடிப்பாங்க, இல்லைனா ஆஸ்திரேலியா குவாலிஃபை ஆகிடுவாங்க. ஸோ ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணி முதல் இன்னிங்ஸில் 474க்கு ஆல் அவுட் அண்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியா 369க்கு ஆல் அவுட். 2வது இன்னிங்ஸ் ஆஸ்திரேலியா 234க்கு ஆல் அவுட். இந்தியாவுக்கு டார்கெட் 340, இந்தியா 155க்கு ஆல் அவுட். ஸோ ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் முதல் இன்னிங்ஸில் பார்த்திங்கன்னா ஓப்பனர்ஸ் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க. கான்ஸ்டாஸ் மற்றும் கவஜா 89 ரன் பார்ட்னர்ஷிப். மிடில் ஆர்டரில் பார்த்திங்கன்னா ஸ்மித் ஒரு செஞ்சுரி அண்ட் லோயர் ஆர்டரில் கம்மின்ஸும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, ஒரு 40+ ரன்ஸ் அடித்தார். இந்தியா பொறுத்த வரைக்கும் பும்ரா மேலே திருப்பியும் ஓவர் டிபெண்டன்சி 4 விக்கெட் பும்ரா எடுத்தார். சிராஜ் விக்கெட்லெஸ், எக்கானமி ஜாஸ்தி கொடுத்தாரு. ஆகாஷ்தீப் சில விக்கெட்ஸ் எடுத்தார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஆகாஷ்தீப் 2 விக்கெட், ஜடேஜா 3 விக்கெட். நிதிஷ்குமார் ரெட்டி ஈவன் தோ விக்கெட்லெஸ் எக்கனாமிக்கில் போட்டார். ஜடேஜா ஒரு விக்கெட், வாஷிங்டன் சுந்தர் ஒரு விக்கெட் எடுத்தார். தென் அடுத்து பார்த்திங்கன்னா திருப்பியும் இந்தியா இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால் ஒரு 80+ ரன்ஸ் எடுத்தது, பாசிட்டிவ் ஸ்டார்ட் கொடுத்தார். பட் திருப்பியும் டாப் ஆர்டர் ஃபெயிலியர். ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் வாஷிங்டன் சுந்தர் 127 ரன் பார்ட்னர்ஷிப் 8வது விக்கெட்டுக்கு. ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி அவருடைய ஃபஸ்ட்டு செஞ்சுரி அண்ட் வாஷிங்டன் சுந்தர் அவருடைய 4th 50 கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ அதன் காரணமாக 369. ஸோ 2வது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா 234 ஆல் அவுட். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா 91க்கு 6 அப்படின்ற நிலையில் ஆஸ்திரேலியா இருந்தபோது லபுஷேன் 80+ ரன்ஸ் அடித்தார். 70 ரன்ஸ் அடித்தார். பட் அதன் பிறகு பார்த்திங்கன்னா 10வது விக்கெட்டுக்கு இன்ஃபேக்ட் கமின்ஸ் ஒரு 40+ ரன்ஸ் அடித்தார். அதன் பிறகு 10வது விக்கெட்டுக்கு லயன் மற்றும் போலண்ட் ஒரு 60+ பார்ட்னர்ஷிப் எடுத்தாங்க. ஸோ அதன் காரணமாக 234. இந்தியாவுக்கு டார்கெட் பார்த்திங்கன்னா 340. ஸோ முதல் செஷன்லேயே 5வது நாள் இந்தியா 3 விக்கெட் இழந்திருந்தாங்க. 2வது செஷனில் 2 அணிகளும் டிஃபென்சிவாக விளையாடின மாதிரி இருந்தது. கடைசி செஷனில் ஆஸ்திரேலியா 7 விக்கெட் எடுத்தாங்க. ஸோ ஓவரால் இந்த மேட்ச் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ்லையுமே பேட்டிங்கில் டாப் டு பாட்டம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஈவன் தோ ஹெட் ஃபெயிலியர் ஆனாலும் ஓப்பனர்ஸ் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸ்மித் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணார். கம்மின்ஸ் பேட்டிங்கில் 2 இன்னிங்ஸ்லேயும் 40+ எடுத்திருக்காரு. ஸோ லோயர் ஆர்டரில் நம்பர் 11 பேட்டர் வரைக்கும் பேட்டிங்கில் கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு. அண்ட் ஆஸ்திரேலியாவோட பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஈவன் தோ ஸ்டார்க் 2வது இன்னிங்ஸில் விக்கெட்லெஸ், அவருக்கு இன்ஜுரியாக இருந்தாலும் அது தெரியாத அளவுக்கு பவுலிங் பண்ணி 2 இன்னிங்ஸ்லையுமே விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. லயன் போன மேட்சை கம்பேர் பண்ணும்போது போன 3 மேட்ச் கம்பேர் பண்ணும்போது இந்த மேட்ச்சில் பெட்டராக பவுலிங் போட்டிருக்காரு. ஸோ ஃபீல்டிங்கும் ரொம்ப டைட்டாக இருந்தது. ஈவன் தோ 2வது செஷன் இன்றைக்கி டிஃபென்சிவாக இருந்தாலும் அதன் பிறகு நல்ல கம்பேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 செஷன்லேயுமே ஜெய்ஸ்வால் தவிர்த்து டாப் ஆர்டர் யாரும் பெர்ஃபார்ம் பண்ணல. ஜெய்ஸ்வால் 2 இன்னிங்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா 80+ ரன்ஸ். 2வது இன்னிங்ஸில் பார்த்திங்கன்னா அவருடைய விக்கெட்டில் ஒரு சர்ச்சை இருந்தது. பட் ஸ்டில் ரீப்ளே பார்க்கும்போது நிக்கோமீட்டர் வேலை செய்யலை அப்படின்னாலும் அம்பையர் கொடுத்த தீர்ப்பு தவறு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆனாலும் முதல் இன்னிங்ஸில் வாஷிங்டன் சுந்தர் மற்றும் NKR ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப், அதன் காரணமாக ஒரு டீசன்ட் டோட்டல் போட முடிஞ்சது. அண்டு 2வது இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப்பே இல்லை. ஸோ இந்தியாவுடைய பவுலிங் பொறுத்த வரைக்கும் திருப்பியும் நான் சொல்கிறது என்னென்னா ஓவர் டிபெண்டன்சி ஆன் பும்ரா. அண்ட் 2வது இன்னிங்ஸில் பார்த்திங்கன்னா சிராஜ் விக்கெட் எடுத்தார். ஆகாஷ்தீப்புக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி 2வது இன்னிங்ஸில் லக் இல்லை. ஸ்பின்னர்ஸ் ஈவன் தோ டேன் பெருசாக இல்லைனாலும் விக்கெட்ஸ் எடுத்தாங்க. ஃபீல்டிங் பொறுத்த வரைக்கும் கேச்சஸ் நிறைய ட்ராப் பண்ணாங்க இந்தியா அணி. ஸோ 2 அணிகளும் சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஈவன் தோ ஸ்டார்க் இன்ஜூர் ஆனது தெரியாத அளவுக்கு எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் இன்ஃபேக்ட் லயன் கம்பேக் கொடுத்துருக்காரு. ஸோ ஃபீல்டிங்கும் ஆஸ்திரேலியா நல்லா பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ஆல் பாக்ஸஸ் ஸ்டிக். ஸோ இந்தியா கண்டிப்பாக இந்த மேட்ச் நெக்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணி ஆகணும்னா இந்தியாவுடைய டாப் ஆர்டர் பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். அண்ட் இந்தியாவுடைய ஃபீல்டிங் கண்டிப்பாக இன்னும் பெட்டராகணும். அண்ட் பவுலிங் பொறுத்த வரைக்கும்
எல்லா பாலர்ஸும் ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணியே ஆகணும். ஸோ இதெல்லாம் இந்தியா சரி செய்ய வேண்டிய விஷயங்கள். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத உங்களுக்கு கருத்துக்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் கமெண்ட் செக்ஷன் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நான் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.